மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகினும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சன்மார்க்கத்தின் போதகர், சர்க்குணத்தின் நாயகர், சத்திய சகாபாக்களை இந்த சமூகத்திற்கு சமர்ப்பணம் செய்த சந்தன தலைவர் ஹாத்தமுன் நபி கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகத்தில் நிறுத்தியவனாக, அன்னாரை தொடர்ந்து வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், நல்லடியார்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் என்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத். மிக சிறப்பான முறையிலே ஒரு ஒழுக்கத்திற்கான ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய வேலையை இன்று தமிழகத்திலே மிக சிறப்பான முறையிலே முன்னெடுத்திருக்கின்ற இந்த அதாயி கல்வி குழுமத்தினுடைய நிறுவனர் பெருமரியாதைக்குரிய ஏஎம் முகமது நிசார் ஃபாசில் பாக்கவி அவர்களுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சார்பாக அகமகிழ்வோடு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இங்கு சமுதாயத்தினுடைய அத்தனை அரசியல் கட்சி பெருந்தலைவர்களெல்லாம் இந்த மேடையிலே அலங்கரித்திருக்கிறார்கள். இப்போது கூட எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரியக்கத்தின் தகுதிமிக்க பொதுச் செயலாளர், கடையநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முகமது அபூபக்கர் சாஹிப் அவர்களும், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை ஆணையத்துடைய துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ் உள்ளிட்ட அத்துணை தலைவர்களெல்லாம் மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் வருகின்றார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த மாநாடு என்பது சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு மாநாடு என்கின்ற ஒரு தலைப்பிலே இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே ஏற்ற ஒரு அருமையான தலைப்பு சமூக நல்லிணக்கம். ஏனென்றால் இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கம் தான் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே மீலாது விழாக்களுடைய மேடைகளின் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய சமூக நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒரு காலகட்டத்திலே மீலாது விழாக்களுடைய மேடைகளின் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே யார் அரசியல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட அத்துணை நபர்களும் மீலாது விழா மேடைகளின் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த மேடை இந்த மீலாது விழாக்களுடைய மேடை. ஒரு காலகட்டத்திலே கடவுள் மறுப்பு கொள்கையை உள்வாங்கிக் கொண்ட தந்தை பெரியார் மீலாது விழாக்களுடைய மேடைகளிலே பேசியிருக்கிறார். அறிஞர் அண்ணா இந்த மீலாது விழாக்களுடைய மேடைகளிலே பேசியிருக்கின்றார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அந்த ஸ்லோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கின்ற போது அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருக்கு பயன்படுத்தப்பட்ட மேடை மீலாது விழாக்களுடைய மேடைதான் அவர்களுக்கு பயன்பட்டது. அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருவாரூரிலே மீலாது விழாக்களுடைய மேடையின் போதுமாக ஊர்வலம் செல்கின்ற போது அந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டு அவர் முதலாக பிடித்த கொடி பச்சிலம் பிறை கொடி என்பதை பல மேடைகளிலே முஸ்லீம் லீக்கினுடைய மேடைகளிலே சொல்லியிருக்கிறார். அவர் கழக கொடியான இருவண்ண கொடியை பிடிப்பதற்கு முன்பாகவே தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை கொடியை பிடித்து மீலாது விழாக்களுடைய ஊர்வலத்திலே நான் கலந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பாரம்பரியமான ஒரு மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. அன்பான பெரியவர்களே, இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்துணை தலைவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். திராவிட கழகத்தை சார்ந்த அத்துணை தலைவர்களும் சமுதாயத்தினுடைய அரசியல் அமைப்புகள் எல்லாம் இங்கு வருகை தந்து சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகின்றார்கள். ஒரு காலகட்டத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக பல மீலாது விழா மேடைகளை தமிழகம் முழுவதும் நடத்தி அதிலே திராவிட கட்சிகளை அடையாளப்படுத்தியது இந்த மீலாது விழாக்களுடைய மேடை என்பதை இந்த நேரத்திலே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மேடையின் மூலமாக ஒரு சமூக நல்லிணக்கம் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கம் குறைந்து போயிருக்கிறது.
வடமாநிலங்கள் எல்லாம் இன்று சமூக நல்லிணத்தை சிதைத்து மதங்களுக்கும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆட்சி கட்டிலே அடைய துடிக்கின்ற ஒரு கும்பல் இந்த நாட்டை சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களால் தமிழகத்திலே இன்னும் கால் ஊன்ற முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது இந்த மீலாது விழாக்களுடைய மேடை என்பதை நாம் மிக திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை இன்று அதாயி கல்வி குழுமத்தினுடைய நிறுவனர் ஒரு மரியாதைக்குரிய முகமது நிசார் ஃபாசில் பாக்கவி என்பது ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை இந்த மாநாட்டிலே மூலமாக நிகழ்த்தி இருக்கிறார். கேரளத்திலே தாருல் ஹுதா யூனிவர்சிட்டி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தாருல் ஹுதா யூனிவர்சிட்டியிலே பயின்று கொண்டிருக்கிறார்கள். கேரளத்திலே மர்கஸ் நாலேஜ் சிட்டி என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் முசல்லியார் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒழுக்கமுள்ள மார்க்க ஞானமுள்ள ஒரு தலைமுறையை கேரளத்திலே உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்திலே ஒரு தலைவர் மார்க்க அறிஞர் ஞானமுள்ள ஒரு தலைவராக இன்று முகமது நிசார் ஃபாசில் பாக்கவி ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக ஒட்டுமொத்த சமுதாயம் நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்று மீலாது விழாக்கள் கூடாது என்று சொல்லி மார்க்கத்தை வைத்து வயிற்று பிளப்பு, பள்ளிவாசலுக்கு எதிராக போட்டி பள்ளிவாசல்கள், பள்ளிவாசலுக்கு எதிராக போட்டி பாங்குகள், பள்ளிவாசலுக்கு எதிராக போட்டி தப்தர்கள், மொகலாக்கள், ஒரு மொகலாக்கள், பல மொகலாக்கள் என்று இந்த சமுதாயத்தை கூறு போட்ட பல நாசகார பாவிகள் அவர்களின் மூலமாகத்தான் இன்று மீலாது விழாக்களுடைய பாரம்பரியம் குறைந்து போய்விட்டு சமூக நல்லிணக்கம் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இன்று இந்தியாவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அதாயி குழுமம் தமிழ்நாடு முழுவதும் சமூக நல்லிணக்க கூட்டத்தை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பக்கபலமாக ஒட்டுமொத்த சமுதாயம் நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கம் மிக கேள்விக்குறியாக காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை முன்னிட்டு முகமது என்றால் புகழப்பட்டவர், மார்க்க ஞான மார்க்க அறிஞர்கள் மார்க்க பெருமக்கள் எல்லாம் இருக்கின்ற போது நான் ஹதீஸ் பேசுவதற்காக வரவில்லை. இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு சரியான தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உங்களோடு நின்று என்றும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.